ஒரு பெரிய காட்டில் ஒரு திமிர் பிடித்த சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கத்திற்கு ஆணவம் இருந்தது. நானே மிகவும் வலிமையானவன், என்னை கண்டு அனைவரும் பயப்படுகிறார்கள் என்று அது எப்போதும் பெருமையாக கூறிக்கொள்ளும். ஒரு நாள் ஆற்றின் ஓரத்தில் ஒரு யானை தண்ணீர் குடித்துக் கொண்டிருப்பதை சிங்கம் பார்த்தது. அந்த சிங்கம் சிரித்துக்கொண்டே, நீ உருவத்தில் பெரியவனாக இருந்தும் உன்னால் ஒரு பயனும் இல்லை, உன்னை என்னால் எளிதில் தோற்கடிக்க முடியும் என்று கேலி செய்தது. அதற்கு யானை புன்னகையுடன், வலிமையாக இருப்பது என்பது சண்டையிடுவதற்கு மட்டும் இல்லை என்று பதில் கூறியது. அப்போது ஒரு குரங்கு குட்டி அழுவதை அவர்கள் இருவரும் கேட்டார்கள். அந்த குரங்கு குட்டியின் மீது ஒரு பெரிய மரக்கிளை விழுந்து கிடந்தது. அந்த சிங்கம் அதை தூக்க முயன்றது. ஆனால் சிங்கம் எவ்வளவு முயன்றும் அதால் முடியவில்லை. அதன் பிறகு யானை அங்கே வந்தது. அது தனது வலிமையான தும்பிக்கையை பயன்படுத்தி அந்த மரக்கிளையை மிக எளிதாக தூக்கியது. இதை பார்த்த மற்ற விலங்குகள் அனைத்தும் கைதட்டி பாராட்டின. இதை பார்த்த அமைதியான அந்த சிங்கம் பிறருக்கு உதவுவதே உண்மையான வலிமை என்பதை புரிந்து கொண்டது. கதையின் நீதி, உண்மையான வலிமை என்பது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில்தான் இருக்கிறது. கோபத்தை விட கருணையை, அறியாமையை விட அறிவை தேர்ந்தெடுங்கள்.